கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 40 வசனங்கள் 1 முதல் 11 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. சங்கீதம் 37:7. காலையில் கண் விழித்து எழுந்தது முதல் இரவு கண்மூடி தூங்கும் வரை அவசரமாய் இயங்கும் ஒரு அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனுக்கு தன் குடும்பத்தோடு செலவழிக்க நேரமில்லை, மனைவிக்கு தன் பிள்ளைகளை பராமரிக்க நேரமில்லை, இன்னும் ஜெபிக்க நேரமில்லை, வேதம் வாசிக்க நேரமில்லை என்று எதற்கெடுத்தாலும் நேரமில்லை என்று கூறுகின்ற ஒரு அவசர உலகில் வாழும் நமக்கு வேதாகமம் தரும் ஆலோசனை கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்பதாகும். ஒருமுறை ஒரு வயது சென்ற தாயார் கூறிய சாட்சி நினைவுக்கு வருகிறது. அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற நான் 17 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. வெளிநாட்டில் இருக்கும் என் மகளை போய் பார்த்துவிட்டு வர பல முறை முயற்சித்து எனக்கு விசா கிடைக்கவில்லை. நான் நினைத்திருந்தால் ஏஜென்சி மூலமாக திருட்டு விசா எடுத்து போயிருக்கலாம். ஆனால் அது என் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்காது என்பது எனக்கு தெரியும். ஆகவே நான் அவருடைய நேரத்துக்கு காத்திருந்தேன். கர்த்தர் 17 ஆண்டுகளுக்கு பின்னரே அதை எனக்கு வாய்க்கச் செய்தார். உண்மையில் கர்த்தர் நல்லவர், அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சந்தோஷத்தோடே கூறினார். ஆம், இத்தாயார் கர்த்தருக்குள் பொறுமையோடு 17 ஆண்டுகள் காத்திருந்தார். எவ்வளவு அருமையான சாட்சி! அவசர உலகத்திற்கு பழக்கப்பட்ட அநேகருக்கு கர்த்தருக்குள் அமர்ந்திருந்து அவருடைய நேரத்துக்கு பொறுமையோடு காத்திருக்க முடிவதில்லை. தாங்கள் விரும்பினது சீக்கிரத்தில் நடக்க வேண்டும், கேட்டதுடன் கிடைத்து விட வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றனர். ஆனால் நாம் அவசரப்படும் போது சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கும் அழகிய திட்டத்தை நாமே அலங்கோலப்படுத்தி விடலாம். மறுபுறத்தில் காத்திருக்கும் போது சத்துருவானவன் சில ஆலோசனைகள் வழிகளை காட்டுவான். அப்போது அதுதான் தேவனது வழியா என்ற சந்தேகம் நமக்குள் எழுவதற்கும் வாய்ப்புண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. நம்முடைய அவசரம் தேவன் நமக்கென வைத்திருக்கும் மேலான திட்டம் நிறைவேற தடையாக மாறலாம். காத்திருப்பது கடினம்தான், ஆனால் காத்திருக்கக்கூடிய நீடிய பொறுமையை கர்த்தர் நமக்கு தருவார். மனதை அலசடிப்பட அனுமதியாய் இருப்போமாக. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25. ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கென ஆயத்தப்படுத்தியுள்ள நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்கும் பொறுமையில் வளர எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.